ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு மார்வல் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கேரக்டரோடைய நேம் ஹைப்பீரியன். இன்றைக்கி திடீர்னு நம்ம ஹைப்பீரியனை பற்றி பார்க்க போகிறதுக்கான காரணம் என்னதுன்னா அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஹைப்பீரியன் அப்படிங்கிற கேரக்டர் அவெஞ்சர்ஸ் 69 அப்படிங்கிற 1969 ரிலீஸ் ஆன காமிக்கில் வெளிவந்த கேரக்டர். ராய் தாமஸ் அண்ட் சால் பியூசேமா அப்படிங்கிற 2 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் ஹைப்பீரியன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணாங்க. ஹைப்பீரியனுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டே சூப்பராக இருக்கும். ஹைப்பீரியன் ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு வில்லனாக வந்த கேரக்டர் தான். அவன் கடைசியில் அந்த அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோ டீமில் அவனும் ஒரு அவெஞ்சராக ஜாயின் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி மார்வல் வேர்ஸில் பல ஹைப்பீரியன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு ஹைப்பீரியன் இருக்கான். எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் மற்ற ஹைப்பீரியன்ஸ் பற்றியும் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம மார்க்கஸ் மில்டன் அப்படிங்கிற ஹைப்பீரியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் மார்க்கஸ் மில்டன் பற்றி பேசினா, இந்த ஒரு கேரக்டர் எர்த் 616 சேர்ந்த கேரக்டர். நம்ம லைவ் ஆக்ஷனாக பார்த்துட்டு இருக்கிற மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸும் எர்த் 616 சேர்ந்தது தான். ஹைப்பீரியன் ஒரு இட்டர்னல் வம்சத்தை சேர்ந்தவன். அவனுடைய அந்த இட்டர்னல் பீப்புள்ஸ் எல்லாம் வாழ்கிற அந்த பிளானட் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கும். அதனால் ஹைப்பீரியனுடைய அப்பா நம்மளுடைய இனத்தில் யாராவது ஒருத்தராச்சும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹைப்பீரியனை எர்த்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பிளானட் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருக்கும். எர்த்துக்கு வந்து ஹைப்பீரியனை ஒரு ஹியூமன் எடுத்து வளர்ப்பாரு. அந்த ஒரு ஹியூமன் தான் அந்த இட்டர்னல் சைல்டுக்கு மார்க்கஸ் மில்டன் அப்படிங்கிற ஒரு பேர் வைப்பார். காலப்போக்கில் மார்க்கஸ் மில்டனுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் மற்ற ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை, தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தாங்கிட்ட இருக்க பவரை அவன் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தன்னுடைய பேரான மார்க்கஸ் மில்டன் அப்படிங்கிற பேரை ஹைப்பீரியன் அப்படிங்கிற நேமா சேஞ்ச் பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக களமிறங்கியிருப்பான். என்னதான் ஹைப்பீரியனோட மோட்டிவ் அப்படிங்கிறது இந்த உலகத்தை காப்பாற்றுறதாவே இருந்தாலுமே அவன் ரொம்பவுமே ஒரு தலகணம் பிடிச்ச கேரக்டர். ஒரு வில்லனை கொல்றதுக்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொல்றதுக்கு கூட ஹைப்பீரியன் தயங்க போகிறது கிடையாது. 2 யூனிவர்சஸ் ஒன்னா கோலிஷன் ஆகி ஒரு மிகப்பெரிய இன்கர்ஷன், அதாவது ஒரு அழிவு ஏற்படும். அட்லாண்டிஸை சேர்ந்த நேமோர் ஆன்டி மேட்டர் பாம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோசஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பான். இதனால ஹைப்பீரியனுடைய ஹோம் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஆனால் அட்வான்ஸ்டு ஐடியா மெக்கானிக் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஹைப்பீரியனை அந்த கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து காப்பாற்றிருப்பாங்க. ஹைப்பீரியனோட மைண்ட் தாட் எல்லாமே எப்படியாவது அந்த நேமரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதா மாறிடும். இப்போ ஹைப்பீரியன் தப்பிச்சது அப்படிங்கிறது ஒரு இன்கர்ஷன். அதுபோல் பல இன்கர்ஷன்ஸ்லேருந்து தப்பிச்ச பல பேர் ஒன்று சேர்ந்து சுப்ரீம் ஸ்குவாட்ரன் அப்படிங்கிற டீமை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டீமோட மோட்டிவ்ங்கிறது கூட நல்லது தான். ஏழ்மையை ஒழிக்கணும், மக்களுடைய பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறது. பட் இவங்க எந்த வகையில் இதை கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான மேட்ரு. இவங்க என்னதான் நல்லதுங்கிற பேரில் பண்ணாலுமே ஒரு பக்கத்தில் இதால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி மாறும். வில்லன்ஸால் ஸ்குவாட்ரன் சுப்ரீம் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமல் வில்லன்களுக்கு பல நல்லதை பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்குவாட்ரன் சுப்ரீம். பழி வாங்குற நோக்கத்தில் இருந்த ஹைப்பீரியன் அவனுடைய டீம் மெம்பர்ஸான ஸ்குவாட்ரன் சுப்ரீம் கூட சேர்த்து கொண்டு அட்லாண்டிஸ்க்கு போய் ஹைப்பீரியனும் அவங்க டீமும் அந்த மொத்த அட்லாண்டிஸையுமே வேட்டையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்லாண்டிஸ் மீது அவங்க தாக்குதல் பண்ணாங்க. ஹைப்பீரியன் தன்னுடைய கைகளால் அந்த மொத்த அட்லாண்டிஸையுமே கடலை விட்டு நிலப்பகுதிக்கு தூக்கிட்டு வந்து உடச்செறிஞ்சிருப்பான், லைக் பொம்மை மாதிரி. நேமரை அந்த இடத்துலயே அவங்க மக்களுக்கு முன்னாடியே கொன்னு தீர்த்திருப்பான் ஹைப்பீரியன். இப்படி பியூர் வில்லனிசம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ கேரக்டர் தான் ஹைப்பீரியன். ஹைப்பீரியன் என்னதான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அதன் பிறகு தோர் கூட ஒரு டீமை பண்ணி மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிற யூனிவர்ஸோடைய அந்த கோலிஷனான இன்கர்ஷனை ஸ்டாப் பண்ணும். இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய இந்த ஜேர்னியின் போது பியாண்டர்ஸ் எல்லாமே இருக்கிற யூனிவர்ஸ்க்கு இவங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கும் பியாண்டர்ஸ்க்கும் அங்கே சண்டை நடக்க மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அங்கே கொலை செய்யப்படுவாங்க. எஸ், இன்க்ளூடிங் ஹைப்பீரியனும் கூட அந்த இடத்துல செத்து போயிடுவான். அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஹைப்பீரியனோட கதை அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன லைஃப்பை தான் ஹைப்பீரியன் வாழ்ந்திருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் அவன் பல எதிரிகள் கூட சண்டை போட்டு பல மக்களை காப்பாற்றி பல மக்களை கொண்டு ஒரு டார்க்கான கேரக்டராகவே ஹைப்பீரியன் வாழ்ந்துட்டான். ஆக்சுவலி இந்த கதையோட ஆரிஜினை பார்த்தம்போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஹைப்பீரியனோட கதை அப்படிங்கிறது சூப்பர்மேனோடைய கதை தான். பட் சூப்பர்மேனோட டெத் அப்படிங்கிறது இப்படி இருக்காது. ஈவன் ஹைப்பீரியனுடைய பவர்ஸ் கூட சூப்பர்மேனுக்கு சிமிலரான பவர்ஸ் தான். சூப்பர்மேனுக்கு சூரியன் கிட்ட இருந்து பவர் கிடைக்கிற மாதிரி ஹைப்பீரியனுக்கு சூரியன் கிட்ட இருந்து தான் பவர் கிடைக்கும். சூப்பர்மேனுக்கு அவனுடைய யூனிவர்ஸை சேர்ந்த கிரிப்டோனைட் அப்படிங்கிற மெட்டல் தான் அவனுடைய வீக்னஸ். அதுபோல ஹைப்பீரியனுக்கு அவனுடைய பிளானட்டை சேர்ந்த ஆர்கோனைட் அப்படிங்கிற மெட்டல் தான் அவனுடைய வீக்னஸ். ஈவன் ஹைப்பீரியன் பார்க்கறதுக்கு கூட சூப்பர்மேன் மாதிரி தான் இருப்பான். ஹைப்பீரியனுடைய டீமான ஸ்குவாட்ரன் சுப்ரீம்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஜஸ்டிஸ் லீக் கேரக்டர்ஸ்க்கு சிமிலரா இருப்பாங்க. ஜஸ்டிஸ் லீகை ரீப்ளேஸ் பண்றதுக்காக மார்வல் உருவாக்குன ஒரு டீம் தான் ஸ்குவாட்ரன் சுப்ரீம். ஜஸ்டிஸ் லீகை ரோஸ் பண்ற வகையில தான் ஸ்குவாட்ரன் சுப்ரீமை லைட்டா வில்லனிசமா வச்சிருப்பாங்க. ஆல்ரைட் கைஸ், போதுமான டீடைல்ஸை
நம்ம பார்த்தாச்சு. நான் ஏன் ஹைப்பீரியனை பற்றி இப்போ வீடியோ போட்டதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, ஹைப்பீரியனை மார்வல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறபடி அங்கே ஒரு பேச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கேரக்டர் ரோலை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹென்ரி கேவில் பண்ண போகிறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. வாட் இஃப் இந்த ரூமர் உண்மையாகுச்சுன்னா ஹென்ரி கேவில ஹைப்பீரியன் ரோலில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு டிசி கிட்ட ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் ரோலுக்கு பெர்ஃபெக்டாக இருந்தார். அவரை வச்சே ஜஸ்டிஸ் லீகை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். உடனே சில சொல்லலாம் டிசி மேலே எந்த தப்புமே இல்லை, ஹென்ரி கேவில் தான் சூப்பர்மேனாக நடிக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சூப்பர்மேனுக்கு தான் அதிகப்படியான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்பைடர்மேன், பேட்மேன் போன்ற கேரக்டர்ஸ்க்கு தான் அதிக ஃபேன் பேஸ் இருக்குது. சூப்பர்மேன் மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது சூப்பர்மேன் ரோல் எந்த அளவுக்கு வேஸ்டாகப்பட்டிருக்குங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. உடனே சிலர் நீ மார்வல் ஃபேன் அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையில் நானே ஒரு டிசி ஃபேன் தான், ஆனால் ஸ்பைடர்மேன் ஃபேன். ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இனிமேல் டிசி தான் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி பேக் டு ஃபார்ம் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத அப்கமிங் மூவிஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் போட்டு அடுத்து என்ன வீடியோ பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுட்டு இதே போல் அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப்பீரியன் இருக்கிற காமிக் புக்ஸோடைய நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.